به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم من مات وهو يعلم أنه لا إله إلا الله دخل الجنة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்திலே 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பி வைத்தார். எல்லா நபிமார்களும் மக்களிடத்திலே சொன்ன ஒரே விஷயம், அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் என்று சொல்லி, இறைவன் என்று சொல்லி கல்லையோ மண்ணையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ கடலையோ மலையையோ எதையும் நீங்கள் வணங்குவது கூடாது. இவை அனைத்துமே படைப்பினங்கள், படைக்கப்பட்டவைகள். அல்லாஹ்தான் படைப்பாளன், அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று உலகத்திலே வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் இதைதான் ஏவினார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின், இதற்கு முன்னால் நாம் எந்த ரசூலையும் அனுப்பவில்லை. இல்லா நூஹி இலைஹி அன்னஹு, அவரிடம் நாம் வஹி அறிவித்தே தவிர, அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், நானே இறைவனாக இருக்கிறேன், என்னை தவிர நீங்கள் வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். மக்கமா நகரிலே உள்ள மக்கள் அனைவரும் அல்லாஹுவை கடவுளாக, இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அத்தோடு சேர்த்து அவர்கள் பல்வேறு கிளை தெய்வங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். குட்டி குட்டி கடவுளர்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். மலையை கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த கடவுள், வெயிலை கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த கடவுள், மரணத்தை கொடுப்பது இந்த கடவுள் என்று கடவுளர்களை பிரித்து வைத்திருந்தார்கள். இந்த கடவுளர்களை எல்லாம் வேலை வாங்குவதுதான் அல்லாஹ்வின் வேலை என்று 300க்கும் அதிகமான கடவுளர்களை, சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவின் போது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் காபத்துல்லாஹ் இருந்த இடத்திலிருந்து 300க்கும் அதிகமான சிலைகளை அப்புறப்படுத்தினார்கள் என்று வருகிறது. பின் நாட்களிலே அந்த மக்களிடத்தில் சிலை வணங்கக்கூடிய பழக்கம் வந்துவிட்டது. அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவன், அவனை நேரடியாக நாம் அணுக முடியாது. அவனை சேருவதற்கான வழிகள் தான் இந்த கடவுளர்கள் என்று யாரோ பரப்பிவிட்ட பொய்யை நம்பி அவர்கள் சிலைகளை வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆரம்பத்தில் ஓரிரை கொள்கையிலே இருந்தவர்கள். மக்கமா நகரம் நமக்கு வரலாறு தெரியும். அந்த நகரம் உருவானதே ஹாஜரா, இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிமார்களின் குடும்பத்தார் தான் அந்த நகரம் உருவாகிறது. அது ஒரு பாலைவன பூமி.
அங்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தன்னுடைய பச்சிலம் குழந்தையையும் அன்னை ஹாஜரா அம்மையாரையும் விட்டு திரும்பி செல்கிறார்கள். அங்கு அல்லாஹ் தஆலா ஜம்சம் நீரூற்றை உண்டாக்குகின்றான். அங்கு பறவைகள் வருகின்றது. பயண கூட்டம் கடந்து செல்லும் போது இங்கே நாங்கள் தங்கிக் கொள்ளலாமா என்று அவர்களிடத்தை அனுமதி கேட்டு அங்கு ஒரு மனித சஞ்சாரம், மனித குடியிருப்புகள் உருவாகிறது. அவர்கள் அனைவருக்கும் போதனை செய்து அவர்களை நன்னறிப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவ்வப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து அவர்களுக்கு வேத வரிகளையும் அல்லாஹ்வின் ஆற்றல்களையும் அவர்களுக்கு சொற்பொழிவாற்றி தீனுல் இஸ்லாத்தின் போதனைகளை புகட்டுவார்கள். மக்காவிலே 5000 வருடங்களுக்கு முன்னால் இருந்து ஓரிரை கொள்கையிலே தான் இருந்தார்கள். அல்லாஹுவை தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தொழில் நிமித்தமாக, வணிக நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது, சிரியா, ஷாம், எகிப்து போன்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள மக்கள் அவர்களின் மன்னர்களையும் சிலைகளையும் வைத்து வணங்கி கொண்டிருந்ததை பார்த்து வழிகெட்டு போய் அவர்கள் சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த சிலை வணக்கத்தை தடுப்பதற்காகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ் ஒருவன், நீங்கள் வைத்து வணங்கக்கூடிய சிலைகள் இடைச்சருகல்கள், அதை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அம்மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ. வானத்தை படைச்சது யாரு, வானத்திலிருந்து மழவை பொழிவிப்பது யார் என்று அரபிகளிடத்தில் கேளுங்க. அவர்கள் சொல்வார்கள் இலாஹும் அல்லாஹ், அல்லாஹு தாலா இல்லையா என்று அரபிகள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் அல்லாஹு தாலா தான். இந்த மலைகளை படைத்தது யார், வானம் பூமிகளை படைத்தது யார், பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு சொந்தக்காரன் யார் என்று அரபிகளிடத்தில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேளுங்க, அப்போ ஏன் சிலைகளை வணங்குகிறீங்க அப்படின்ட்டு அல்லாஹு தாலா வரிசையாக அவர்களின் வழிகேடை பற்றி குறிப்பிடுகின்றான். ஆக எல்லா நபிமார்களும் இறைவன் ஒருவன், அவனையே வணங்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கை, ஒரு தெய்வ வழிபாடு, ஒரே கடவுள்தான் இந்த அகிலங்களை உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், ஒரே இறைவன், அவனுக்கு உருவம் கிடையாது, அவனை தான் நாம் வணங்க வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். ஹஜ்ரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெள்ளத் தெளிவாக சொல்றார்கள், இஸ்லாத்தின் அடிப்படை ஃபவுண்டேஷன், இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் கலிமா தௌஹீத். அந்த அஸ்திவாரத்தின் மீது தூணாக அமைக்கப்பட்டதுதான் இந்த 4 கடமைகள்: தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜி, நோன்பு. இந்த 4 கடமைகளும் அந்த அஸ்திவாரத்தின் மீது, அந்த ஃபவுண்டேஷன் மீது பில்லர்களாக, தூண்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அஸ்திவாரம் சரியில்லை என்றால் இந்த கூடாரத்திற்கு மதிப்பில்லை, இந்த கூடாரம் சரிந்துவிடும். அஸ்திவாரம் பலமாக இருக்க வேண்டும், ஆணித்தரமாக, மிக பலத்தோடு, சக்தியோடு இருக்க வேண்டும். அந்த அஸ்திவாரம் என்பது கலிமா தௌஹீத், ஏகத்துவம், அதில் முக்கியமான தூண் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏராளமான ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கை எந்த விதத்திலும், சொல்லாலும் செயலாலும் சிந்தனையிலும் அல்லாஹுக்கு இணையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையின் விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் வந்த போதிலும், தன்னுடைய குடும்பத்தவர்கள், தன்னுடைய சொத்துவத்துகள் பிடுங்கப்பட்ட போதிலும், தன்னுடைய குடும்பத்தவர்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் வந்த போதும், அவர்களை ஊர்விலக்கு செய்யப்பட்ட போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கடுமையான சந்தர்ப்பங்களை சந்தித்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் ஓரிரை கொள்கையின் விஷயத்தில், அல்லாஹ்வின் விஷயத்தில் அரபிகளோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை. மற்ற எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமாக செல்வதற்கோ, மக்களோடு இணங்கி வாழ்வதற்கோ எந்த நேரத்திலும் தயங்கியதில்லை.
மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இணக்கமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறிய தூதர் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த இணக்கம், ஒற்றுமை என்பது ஓரிரை கொள்கைக்கு எதிராக வந்து கூடக்கூடாது என்பது தெளிவாக இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சஹாபாக்களுடைய கூட்டத்தவர்களோடு வருகிறார்கள். அவர்கள் இராணுவ படையினர் வரும்பொழுது தடுக்கப்படுகின்றார்கள். அவர்களின் உரிமைகள் மீறப்படுகின்றது, அவர்கள் உரிமைகள் தடுக்கப்படுகின்றது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள் என்கிறது வரலாறு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஓரிரை கொள்கையின் விஷயத்தில் விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு சம்பவம், கடுமையான எதிர்ப்பை இஸ்லாமிய மார்க்கம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில 100 பேர் இஸ்லாத்தை ஏற்று இருக்கின்றார்கள், நிறைய பேர் இஸ்லாத்தை இணைவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எதிர்ப்பும் பலமாக இருக்கின்றது, இஸ்லாமின் வளர்ச்சியும் படிப்படியாக முன்னேறுகிறது. இதை பார்த்த காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்க வேண்டும். பொதுவாக ஒருத்தர் அடிப்பயணி வைக்கணும்னா ஃபஸ்ட்டு மிரட்டி பார்ப்பாங்க. ஒழுங்காக கேட்டுக்கோ, இந்த வேலையை விட்டுரு அப்படின்னு மிரட்டி பார்ப்பாங்க. மனித குணம் அப்படித்தான். யாராவது அடிப்பணையை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு மிரட்டி பார்ப்பாங்க. அடுத்து என்னன்னா கெஞ்சது. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர் போகும் அளவுக்கு மிரட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்பணியவில்லை. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கெஞ்சுவதற்காக வருகிறார்கள். தயவு செஞ்சு இந்த இஸ்லாமிய போர்வையை விட்டுருங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை விட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம். ஆசை வார்த்தைகளை மிரட்டுவார்கள், கெஞ்சுவார்கள், ஆசை வார்த்தைகளை கூறுவார்கள். இதுதான் மனித இயல்பு. இவை அனைத்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்காவின் முக்கிய தலைவர்கள் வருகிறார்கள். ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் போதும் என்று அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, முதல் கோரிக்கை, நீங்கள் இறைவன் ஒருவன், சிலையெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட்டுருங்க. அப்படி விட்டீங்கன்னா மக்காவிலே, ஏன் உலகத்திலே அழகான பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஆசை வார்த்தை போடுறாங்க. இருக்கிறதுலே அழகான பெண், உலக அழகையும் உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அடுத்து, உங்களுக்கு எவ்வளவு பணம், எத்தனை கோடி வேணும், எத்தனை லட்சம் வேணும், ஆபரணங்கள், நகைகள், தங்கம், வைரம், நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறோம், இந்த பிரச்சாரத்தை விட்டுருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் அமைதியாக இருக்கிறார்கள். அப்போ அவங்களாம் நினைக்கிறாங்க, இவர் பெருசாக ஏதோ எதிர்பார்க்குறாரு போல. சரி, மக்காவினுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள் காலில் போட்டணும். நீங்கள் தான் மக்காவினுடைய அரசர், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம். ஆனால் இதை மட்டும் சொல்லாதீங்க, அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும் தான் வணங்கணும், அதை மட்டும் சொல்லாதீங்க. மக்காவின் ஆட்சி உங்களுடைய பொறுப்பு அப்படின்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், எதுவுமே பதில் சொல்லலை. சரி, ஒரு வழிக்கு வரமாட்டார் போல. கடைசியாக சொல்கிறாங்க, சரி உங்களுக்கும் வேணாம், எங்களுக்கும் வேணாம், நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், நாளைக்கே இப்போவே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? ஒரு வருஷம் நாங்கள் உங்கள் மஸ்ஜிதில் அல்லாஹுவை வணங்குவோம், உங்களோட இஸ்லாமியர்களாக ஒரு வருஷம் உங்களுடைய பண்டிகைகள், உங்களுடைய துணிமணிகள், உங்களுடைய சுன்னத்துகள் எல்லாத்தையும் ஒரு வருஷம் நாங்கள் இஸ்லாமியர்களாக இருந்து அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்வோம். அடுத்த வருஷம் நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்துடணும், எங்களோடு சேர்ந்து சிலை வணங்கணும், எங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடணும், முழுக்க அந்த வருஷம் எங்கள் மதத்தவர்களாக நீங்கள் மாறிடணும் என்று சொன்னதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோபத்தால் கொப்பளிக்கிறது.
சிவந்து விடுகின்றது. அதுவரை அமைதியாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கொள்கை விஷயத்தில் கை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக எழுகின்றார்கள். அப்பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், ஒரு கையில் சந்திரனை ஒரு கையில் சூரியனை கொடுத்தாலும் கூட இந்த கொள்கையை நான் விட மாட்டேன். ஏன், உயிரே போனாலும் கூட என்னுடைய இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை, என்னுடைய இறைவனுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய வேலையை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை, அந்த தலைவர்களை நோக்கி சொன்னார்கள். அதற்கு பின்னால் சும்மா விட்டாங்களா? ஏகபோகமான கொடுமைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தப்படுகின்றது, ஊர்விளக்கு செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரே எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்யப்படுகின்றது. அல்லாஹ் தஆலாவின் உத்தரவின் பேரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். இந்த போராட்டங்கள் அனைத்துமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். எந்த சிலைக்கும், எந்த பெரியவருக்கும், எந்த பெரிய படைப்புக்கும் சக்தி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வருது, மம்மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு கலிமா மட்டும் சொல்லிடுங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுங்க. அல்லாஹ் தான் இறைவன், அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாலே போதும், உங்களுக்கு சுவனம் கிடைத்துவிடும். அந்த கொள்கை தான் முக்கியம். நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாம் அடுத்த கட்டம். செய்தாலும் செய்யாவிட்டாலும் கலிமா சொல்லிவிட்டால், அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து விட்டால் அந்த கொள்கை உங்களை காப்பாடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப மக்காவாசிகளிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தைக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். ஆசர், அவருடைய பேர் குர்ஆன்ல ஆசர் என்று வருகிறது. அவர் தான் இந்த சிலைகளை செய்யக்கூடியவர். இந்த சிற்பின்னு சொல்லுவாங்கள்ல, சிலைகளை வடிக்கக்கூடிய சிற்பி, அந்த வேலையை செய்கிறவரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர். அவரிடத்துல போய் சொல்கிறாங்க, நீங்களே சிலையை செய்கிறீங்க, நீங்களே செயலை செய்கிறீங்க, நீங்கள் செஞ்ச சிலையை, நீங்கள் உருவாக்கின ஒரு உருவத்தை நீங்களே வணங்குகிறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும்? அல்லாஹ் என்பவன் நம்மை படைக்க வேண்டும், நம்மை உருவாக்க வேண்டும், ஆனால் நீங்கள் செய்த சிலைகளை நீங்கள் வணங்குகிறீங்களே, இது சரியா அப்படின்ட்டு தன்னுடைய தந்தை இடத்திலே அவர்கள் தாவா செய்கின்றார்கள். ஊர் மக்கள் எல்லோரையும் அழைத்து தாவா கொடுக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களும் அடிக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள், ஊரை விட்டு விரட்டப்படுகின்றார்கள். கடைசியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், என்னுடைய கூட்டத்தவர்களே, முடிந்த அளவுக்கு உங்களிடத்திலே ஓரிரை கொள்கையை குறித்து நான் எடுத்து வைத்து விட்டேன், நீங்கள் ஏற்பதாக இல்லை. அதனால் நான் இப்பொழுது சொல்கின்றேன், இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹுக்கு இணையாக ஆக்குகின்றீர்களோ, எந்த சிலைகளை எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றீர்களோ அதை விட்டும் நான் வெளியே போயிடுறேன், நீங்கள் எப்படியாவது போங்க என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குர்ஆன்ல வருது. இதே வார்த்தைகளை பல்வேறு நபிமார்கள், பல நபிமார்கள் தங்களுடைய கூட்டத்தவர்களிடத்தில் சொன்னதாக குர்ஆனிலே வருகின்றது. ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், வாஷ்ஹிது அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், வாஷ்ஹிது, நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய எல்லா இணைகளை விட்டும் நான் நீங்கி இருக்கிறேன். ஊரில் நீங்கள் எல்லாமே இணை வைக்கிறீங்க, ஆனால் நான் இணை வைக்கல, அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் கேட்பான், இந்த மக்கள் இணை வைத்தார்களே, நீர் தடுத்தீரா என்று கேட்பான். நான் தடுத்தேன் என்று சொல்லணும். அடுத்து நீங்கள் ஒன்று சொல்லணும், நாளைக்கு மறுமையில் நாங்கள் இணை வைத்து கொண்டிருந்தோம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இணை வைக்கவில்லை என்று நாளை மறுமையிலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னதாக குர்ஆனிலே வருகிறது. எந்த விதத்திலும் அல்லாஹுக்கு இணையாக ஆக்குவதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. அதனால்தான் உருவப்படம் வரைகிறதே இஸ்லாம் தடுத்திருக்கு. எந்த நபியின், நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத்தை வரைவதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உருவப்படம் வரைவீங்க,
நாளைக்கு அதை புனிதமாக ஆக்குவீர்கள், நாளைக்கு அந்த உருவப்படத்தையே வணங்க ஆரம்பித்து விடுவீர்கள். யாரும் உருவப்படத்தை புனிதமான நினைத்து கேட்பது கிடையாது. ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்டார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவப்படம் வைத்திருப்பதை, உருவப்படம் வரைவதை தடுத்தார்கள். என்னுடைய உருவத்தை நீங்கள் வரைய வேண்டாம், நாளை அதையே நீங்கள் வணங்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்று சத்தியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்வதை கூட அல்லாஹ்வை தவிர வேறு யார் மேலும் சத்தியம் செய்வது ஷிர்க் என்பதாக சொன்னார்கள். மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக, அல்லாஹ் அல்லாத வஸ்துவின் மீது சத்தியம் செய்பவன் ஷிர்க் செய்து விட்டான், அல்லாஹ் தஆலாவிற்கு இணை வைத்து விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். காரணம் என்னன்னா, இதுவெல்லாம் ஷிர்கில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இன்னொரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததஅன கபரன் மஷ்ரிஃபன் இல்லா சபைத்தஹு, உங்களுடைய கபரை நீங்கள் மேல் நோக்கி கட்டாதீங்க, சமதளமாக கட்டுங்க. ஏன்னா அப்படி கட்டுவது கூட மனிதனுடைய உள்ளத்திலே ஷிர்க் வைக்கக்கூடிய தேட்டத்தை, ஆர்வத்தை கொடுத்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் தெள்ளத் தெளிவாக ஷிர்கில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதாக தடுத்தார்கள். சஹாபாக்கள் வெளிநாடுகளுக்கு, வெளி ஊர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு வியாபாரம் நிமித்தமாக செல்லக்கூடிய பழக்கம் உடையவர்கள். அங்குள்ள மக்கள் அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடிய மனிதர்களுக்கு காலில் தொட்டு வணங்குவதை பார்க்கிறார்கள். சஜிதா செய்கிறத, அதாவது சாஷ்டாங்கமாக பூமியில் விழுந்து சஜிதா செய்கிறதையும் வணங்குவதையும் காலில் விழுந்து கும்பிடுவதையும் பார்க்குறாங்க. அது கடவுள் என்ற அர்த்தத்தில் இல்லாமல் அவரை மதிக்க வேண்டும், அவரின் மீது மரியாதையில் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பார்க்குறாங்க. சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். நாயகமே, எங்களுக்கு ரொம்ப பிரியமானவர், எங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடியவங்க நீங்கள், அவங்களாம் சஜிதா செய்கிறாங்க, யார் யாருக்கோ சஜிதா செய்வதற்கு முழு தகுதியானவங்க நீங்கள் தான், உங்களுக்கு நாங்கள் சஜிதா செய்யட்டுமா என்று கேட்கபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்வதை விட்டும் சஹாபாக்களை தடுத்தார்கள். சஜிதா செய்வது மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. சஜிதா என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்று ரப்பு, அரபுகள்லாம் அவர் யார்கிட்ட வேலை செய்கிறாங்களோ எஜமானர்களை ரப்பு என்று அழைப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஜமானரை ரப்பு என்று அழைக்காதீர்கள், ரப்பு என்பது அல்லாஹ்வின் பெயரில் உள்ளது, அது அல்லாஹுக்கு இணைவித்ததாக ஆகிவிடும், எனவே ரப்பு என்று அழைக்காதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் அனைத்து விதத்திலும் அல்லாஹு தஆலாவிற்கு இணை வைப்பதை விட்டும் சஹாபாக்களையும் இந்த உம்மத்தையும் தடுத்து கொண்டே இருந்தார்கள். லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையம் வைன் கத்தல்த வைன் ஹரத்த, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையம் வைன் கத்தல்த வைன் ஹரத்த, உன்னை ஒருவன் கொன்று விடுவேன் என்று மிரட்டினாலும் கூட, தீயிட்டு கொளுத்து விடுவேன் என்று மிரட்டினாலும் கூட அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது. எந்த விதத்திலும் உயிருக்கு பயந்து அல்லாஹுக்கு இணை வைக்கணுமா அப்படின்னு கேட்டால், கொன்னறேன் அப்படின்னு சொன்னால் கூட அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க, வந்தே மாதரம், அப்புறம் என்னது வேற ஒரு ஹிந்தி வார்த்தை சொல்லுவாங்க, பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜே சொல்லு, உன்னை விட்டுறேன், இல்லைனா கொன்றுவேன் அப்படின்ட்டு மிரட்டினாலும் கூட, உன்னை தீயில் வைத்து கொளுத்து விடுவேன் என்று கூறினாலும் கூட நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஷிர்க்கை விட்டும் தடுத்திருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் நாம் ஷிர்க் செய்துவிடக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகளிலும் சரி, நம்முடைய சொல்லிலும் அல்லாஹுக்கு இணையான வார்த்தை வந்துவிடக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் அப்படின்ற அந்த சாங்கு, அது தேசிய கீதமாக பாடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டினுடைய தேசிய கீதம் ஜனகணமனகதி, அது எல்லாருக்கும் தெரியும். அது எந்த விதமான ஷிர்கான வார்த்தைகளும் இல்லாமல் இருக்கும். வந்தே மாதரம் என்பது ஒருவரால் புனையப்பட்ட, அது சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தை என்று சொல்கின்றார்கள்.
அது 1800களில் அது இயற்றப்பட்டது. பங்கம் ஜந்தர் அப்படின்றவர் 1876ஆம் ஆண்டு அந்த பாடல் இயற்றப்படுகின்றது. இந்த பங்கம் ஜந்தர் அப்படின்றவர் யாருன்னா மிகப்பெரிய இஸ்லாமிய மத துவேஷி, இஸ்லாமியர்களை பார்த்தாலே பிடிக்காது. அவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலில் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளையர்களும் இந்துக்களும் சேர்ந்து இஸ்லாமியர்களை மதம் மாற்றிடணும், அவர்களை நாடு கடத்த வேண்டும், அவர்களுடைய மஸ்ஜிதுகள் தர்காக்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று இவர் எழுதின ஒரு நாவலில் எழுதியிருக்கார். இந்த பாடல் காங்கிரஸினுடைய ஒரு மீட்டிங், ஒரு மாநாடு நடக்குது, கல்கத்தாவில் நடக்குது. அப்போ அந்த மாநாட்டில் காந்தி இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. 1800 காலகட்டங்களில் கலந்துக்கும் பொழுது இந்த பாடல் முதலாக அந்த கல்கத்தாவில் உள்ள அந்த பெங்காலில் உள்ள நபர் தான் இந்த பாடலை ஏற்றுறாரு. அங்கே அந்த கூட்டம் நடக்கும் பொழுது அங்கு இந்த பாடல் படிக்கப்படுது. அப்பொழுதே இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து, காங்கிரஸில் இஸ்லாமியர்கள் பெருமளவில் அப்போ இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். காந்தி அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்களை தவிர எல்லாமே வெளியேறிட்டாங்க. இந்து மக்களும் இந்த வந்தே மாதிரம் நமக்கு தேவையில்லை, இது இஸ்லாமியர்களுடைய உணர்வை புண்படுத்துகின்றது என்பதாக சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினார்கள். வந்தே மாதிரம்னா என்ன? அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய நாடையே ஒரு சரஸ்வதி தேவியாகவோ லட்சுமி தேவியாகவோ உருவகப்படுத்தி இதை கடவுளாக வணங்குகிறோம், இதை தொட்டு கும்பிடுறோம் அப்படின்ட்டு கொள்கைக்கு மிக முரணாக நம்முடைய நாட்டிலே இந்துக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் மாறுகிறார்கள். இவர்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் மிகவும் முற்றிலும் நேர் எதிராக இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் ஆரம்பத்திலே கடுமையாக எதிர்க்கப்பட்டது. அப்பொழுது இது இஸ்லாமியர்களுடைய மனதை புண்படுத்துகின்றது, வந்தே மாதிரம் என்று சொல்லக்கூடாது என்பது இஸ்லாமியர்களுடைய கொள்கை. ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்கின்றது. நாம் இருக்கக்கூடிய நாட்டை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதி. அந்த உணர்வு எல்லா இஸ்லாமியர்களிடத்தும் இருக்கின்றது. ஆனால் அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஷிர்கான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கின்றார்கள். ஒருவர் ஒரு வீட்டை கட்டுகின்றார். ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க 4 பேர் கஷ்டப்பட்டு அந்த இடத்த மீட்டு அந்த இடத்த சரி செய்து சம்மன் செய்து அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை வீட்டை இருக்குது. அந்த இடம்லாம் கிடைச்சவொடனே அந்த இடம் அந்த இடத்தினுடைய சிக்கல் எல்லாம் தீர்ந்ததும் சில வாரிசுகள் வருவாங்கல்ல, கஷ்டப்படுறவங்கவனாக இருப்பான். அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு சில பேர் வருவாங்க. பொதுவாக ஒரு 4 சகோதரர்கள் அண்ணன் தம்பிங்கன்னு வச்சுங்க. ஒருத்தர் தான் அந்த சொத்துக்காண்டி அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கேன். அவர் சொல்லவும் இல்லை எனக்கு தான் இந்த வீடு சொந்தம்ட்டு, நம்முடைய சொத்து நாம் கஷ்டப்படுறோன்னு அவர் கஷ்டப்படுறாரு. சொத்து மீட்கப்பட்டதும் எங்கெங்கோ இருந்த அண்ணன் தம்பிங்கள்லாம் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சொத்து ஒன்று தான் அப்படின்றதுக்கு நீ நிரூபி, அதுக்கு ஏதாவது அத்தாட்சியை காட்டுன்ட்டு யார் அந்த அண்ணன் தம்பிகளில் யார் அதிகமாக பாடுபட்டார்களோ அந்த சொத்திற்காக உழைத்தார்களோ அவரிடத்துல கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். அது போன்று தான் இருக்குது. இந்த இந்திய மண் விடுதலை அடைவதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள், தங்களுடைய சொத்து பகுதிகள் அனைத்தையும் இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த நேரத்தில் இவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல ஒரு அமைப்பு, அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிவருடியாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். எங்களுக்கும் இந்த சுதந்திர போராட்டத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று எழுதி கொடுத்தவர்கள். வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுவது அது நம்முடைய மதத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொன்னவர்கள் இந்த கூட்டத்தவர்கள். இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த நாட்டின் தேசப்பற்று இருக்கிறது அப்படின்றத நீங்க நிரூபிங்கன்ட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கேட்குறாங்க. அப்படிதான் இன்னைக்கு கேட்குறாங்க, வந்தே மாதரம் பாடுங்க அப்படின்ட்டு. உயிரே போனாலும் வந்தே மாதரம் பாட மாட்டாங்க இஸ்லாமியர்கள். இது ஷிர்க், இணை வைப்பு. தாய் மண்ணே வணக்கம், இதை நம்ம வணங்க முடியுமா? நம்ம அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். இன்றைக்கும் இந்த 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அந்த நேரத்தில் யூபியில் கட்டாயமாக்கப்படுகின்றது. எல்லா ஸ்கூல்லையும் இந்த நம்முடைய நாட்டினுடைய படத்தை வைத்து அதுக்கு மாலை போட்டு பூஜை செஞ்சுட்டு இந்த பாட்டை பாடணும். அப்பொழுதே 1996 இந்த பிரச்சனையை கிளப்பினார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய நாடு ஜனநாயக நாடு.
எல்லா மதத்தவர்களும் சுதந்திரமாக அவர்களுடைய மதத்தினுடைய அனுஷ்டானங்களை பேணி வாழ்வதற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாட்டையும் பாடணும், இந்த நடைமுறையின்படிதான் நடக்க வேண்டும் என்று யாரையும் வலியுறுத்துவதற்கு யாருமே அனுமதி கிடையாது. நம்ம நாட்டில் சொல்லப்படுது இல்லை, நம்ம நாட்டின் அரசியல் சாசனத்தை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் இஸ்லாமியர்கள் இன்று வரை பொறுமை காத்திருக்கின்றார்கள். இவ்வளோ பிரச்சனை வருது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு எவ்வளவோ சட்டங்களை கொண்டு வரப்படுகின்றது, இருந்தாலும் பொறுமையாக இருக்கின்றார்கள் என்றார். எதற்காக என்றால் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வை லேசாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா